Let us continue hydrocarbons and alkenes. In the alkenes preparation, catalytic reduction of alkyl halide பார்க்கலாம். alkyl halide எடுத்துக்கலாம். CTH5Br alkyl halide. இதில் ஹைட்ரஜன் கேஸ் பாஸ் பண்ணுறோம், கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறோம். என்ன ப்ராடக்ட் வருதுன்னா ஈத்தேன் வருது, அடுத்து HBr வருது. இப்போ கேட்டலிஸ்டினுடைய ரோல் என்ன అంటే நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கேட்டலிஸ்டினுடைய சர்ஃபேஸில் மெட்டல் ஆட்டம்ஸ் இருக்குது, பெல்லேடியம் மெட்டல் ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ இந்த பெல்லேடியம் மெட்டல் ஆட்டம்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த ஹைட்ரஜன் கேஸை அட்ராக்ட் பண்ணுது, பிடிச்சி இழுக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜன் மாலிகுல் இந்த கேட்டலிஸ்டினுடைய சர்ஃபேஸுக்கு போகுது. அதே போல இந்த எத்தில் புரோமைடையும் இந்த கேட்டலிஸ்ட் பிடிச்சி இழுக்குது. அப்போ எத்தில் புரோமைடும் இதனுடைய சர்ஃபேஸ்க்கு போகுது, இதனுடைய சர்ஃபேஸ்க்கு போயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த கேட்டலிஸ்ட் இந்த பெல்லேடியம் மெட்டல் ஆட்டம்ஸ்க்கும் இந்த ரியாக்டன்ட்ஸ்க்கும் இடையில அட்ராக்ஷன் கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பிசிக்கல் அட்ராக்ஷனாக தான் இருக்குது, அடுத்து கெமிக்கல் அட்ராக்ஷனாக மாறுது. எப்படி பார்க்கலாம். எப்படி கெமிக்கல் அட்ராக்ஷனாக மாறுது பாருங்க. இந்த பெல்லேடியம் கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் இந்த கார்பனுக்கு கொடுக்குது, பார்ஷியல் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த பாண்ட் பார்ஷியலா பிரேக் ஆகுது. அப்போ இதுக்கு பார்ஷியலா எலக்ட்ரான் கிளவுட் கிடைக்குது. அந்த எலக்ட்ரான் கிளவுடை வச்சு இந்த புரோமின் இந்த பெல்லேடியத்தோட பாண்டிங்க்கு போகுது. அப்போ இப்போ என்னாச்சுன்னா இந்த பெல்லேடியத்துக்கும் கார்பனுக்கு இடையில இந்த பெல்லேடியமுக்கும் கார்பனுக்கு இடையில பார்ஷியல் பாண்ட் கிரியேட் ஆச்சு, கெமிக்கல் பாண்ட். கார்பனுக்கும் புரோமினுக்கு இடையில பார்ஷியலா பாண்ட் பிரேக் ஆகுது. புரோமினுக்கும் கார்பன் பெல்லேடியத்துக்கு இடையில பார்ஷியலா பாண்ட் கிரியேட் ஆகுது. இது போல கிரியேட் ஆகுது. சைமல்டேனியஸா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா பெல்லேடியம் எலக்ட்ரான் கிளவுட கொஞ்சம் ஹைட்ரஜன் கொடுத்து பார்ஷியலா கெமிக்கல் பாண்டை கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த பாண்ட் என்ன ஆகுதுன்னா பார்ஷியலா பிரேக் ஆகுது. பார்ஷியலா இந்த பாண்ட் பிரேக் ஆகுது. இந்த பாண்ட் வந்து பார்ஷியலா இங்க பிரேக் ஆகுது. எப்படி பிரேக் ஆச்சு? சரி, அடுத்து இங்க இருந்து பார்ஷியல் எலக்ட்ரான் கிளவுட் இந்த ஹைட்ரஜனுக்கு போகுது. அந்த எலக்ட்ரான் கிளவுட் யூஸ் பண்ணி இந்த ஹைட்ரஜன் பெல்லேடியத்தோட பார்ஷியலா பாண்டை கிரியேட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னாக்கா இந்த பெல்லேடியத்துக்கும் கார்பனுக்கு இடையில கம்ப்ளீட் பாண்ட் கிரியேட் ஆகுது. இந்த கார்பனுக்கு புரோமினுக்கு இடையில கம்ப்ளீட்டா பாண்ட் பிரேக் ஆகுது. இந்த புரோமினுக்கும் இந்த பெல்லேடியத்துக்கு இடையில கம்ப்ளீட்டா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இங்க கம்ப்ளீட்டா பாண்ட் ஃபார்ம் ஆகுது, இங்க கம்ப்ளீட்டா பாண்ட் பிரேக் ஆகுது, இங்க கம்ப்ளீட்டா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் இங்க கம்ப்ளீட்டா பாண்ட் ஃபார்ம் ஆகுது, இங்க கம்ப்ளீட்டா பாண்ட் பிரேக் ஆகுது, இங்க கம்ப்ளீட்டா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இது போல நடக்குது. ஸோ இந்த பாண்ட் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகுது, இப்போ இந்த பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகுது, இங்க பாண்ட் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க பாண்ட் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகி இருக்குது, இங்க பாண்ட் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகுது, இங்க கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடுது. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாண்ட் பார்ஷியலா ஃபார்ம் ஆகுது, இந்த பாண்ட் பார்ஷியலா பிரேக் ஆகுது, இந்த பாண்ட் பார்ஷியலா பிரேக் ஆகுது. சரி, இங்க பாண்ட் பார்ஷியலா பிரேக் ஆகுது, இங்க பாண்ட் பார்ஷியலா பிரேக் ஆகுது, இங்க பாண்ட் பார்ஷியலா தான் இருக்குது இப்போ, இங்க பாண்ட் பார்ஷியலா தான் இருக்குது இப்போ, இங்க பாண்ட் பார்ஷியலா ஃபார்ம் ஆயிருக்குது. அடுத்து இங்க பாண்ட் பார்ஷியலா ஃபார்ம் ஆகுது, இந்த பாண்ட் பார்ஷியலா பிரேக் ஆகுது, இந்த பாண்ட் பார்ஷியலா பிரேக் ஆகுது, இங்க பாண்ட் பார்ஷியலா பிரேக் ஆகுது, இங்க பாண்ட் பார்ஷியலா பிரேக் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க பாண்ட் பார்ஷியலா இருக்குது, இங்க பாண்ட் பார்ஷியலா இருக்குது. சரி, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகுது, இங்க பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகுது, இங்க பாண்ட் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகுது, இங்க பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடுச்சு.
இங்க பாண்ட் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகுது. இங்க பாண்ட் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இங்க பாண்ட் பிரேக் ஆகுது, இந்த பாண்ட் பிரேக் ஆகுது, இது கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகுது. இங்க பாண்ட் பிரேக் ஆகுது, இங்க பாண்ட் பிரேக் ஆகுது, இங்க பாண்ட் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகுது, இங்க பாண்ட் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகுது. இப்போ இது HBr, இது ஈத்தேன். இந்த ஈத்தேனுக்கும் HBrக்கும் இந்த பெல்லடியம் மெட்டலுக்கும் இடையில பிசிக்கல் ஃபோர்ஸ் தான் இருக்குது, கெமிக்கல் ஃபோர்ஸ் இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஈத்தேனும் HBrரும் இந்த பெல்லடியம் சர்ஃபேஸை விட்டு வெளியே வந்துடுது. ஸோ உங்களுக்கு ஈத்தேன் ப்ராடக்ட் கிடைக்குது, HBr ப்ராடக்ட் கிடைக்குது. அப்படின்னா எத்தில் புரோமைட் இந்த ஹைட்ரஜன் கேஸ் பெல்லடியம் மெட்டல், பெல்லடியம் கேட்டலிஸ்ட். இந்த பெல்லடியம் கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, எத்தில் புரோமைடையும் ஹைட்ரஜனையும் ரியாக்ஷன் காமிச்சு ஈத்தேன் அண்ட் HBr கொடுக்குது. ஸோ இது என்னன்னு சொல்றோம்னா கேட்டலிட்டிக் ரிடக்ஷன். இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் நம்ம சொல்றோம். சரி, இங்க கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் நடந்திருக்குதுன்ட்டு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. அடுத்து இப்போ இந்த கேட்டலிஸ்ட ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்ல எடுத்துக்கலாமா இல்ல பல்கா எடுத்துக்கலாம்? எப்படி எடுத்துக்கலாம்? இந்த கேட்டலிஸ்ட் பெல்லேரியத்தை ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்ல எடுத்துக்கலாமா இல்ல பல்கா எடுத்துக்கலாமா? ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்ல எடுத்துக்கினா இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும். ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்னா நல்லா நொறுக்கிட்டு நல்லா கிரஷ் பண்ணிட்டு பவுடர் மாதிரி மாத்திருது. அது மாதிரி பவுடர் மாதிரி மாத்திட்டீங்கன்னா பெல்லேடியத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா ரியாக்டன்ஸ் ஈஸியா பெல்லேடியத்தினுடைய சர்ஃபேஸ்ல போயிட்டு அப்சார்ப் ஆகும். அப்போ கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் ஈஸியா நடக்கும். அதனாலதான் ஜென்ரலா கேட்டலிஸ்ட் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்ல எடுத்துக்குவாங்க. சரி, வேற என்னென்ன கேட்டலிஸ்ட யூஸ் பண்ணலாம் இந்த கேட்டலிட்டிக் ரிடக்ஷனுக்கு? பார்த்தீங்கன்னா வேற என்ன யூஸ் பண்ணலாம்னா நிக்கல் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பிளாட்டினம் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க இந்த கேட்டலிட்டிக் ரிடக்ஷன்ல என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றீங்கன்னா நிக்கல் யூஸ் பண்றீங்க, இல்ல பெல்லேடியம் யூஸ் பண்றீங்க, இல்ல பிளாட்டினம் யூஸ் பண்றீங்க. இப்போ இந்த நிக்கல் என்ன நிக்கல் யூஸ் பண்றேன்னா, இங்க யூஸ் பண்ணக்கூடிய நிக்கலுக்கு பேர் என்னன்னா, நேம் என்னன்னா ராணிய நிக்கல். இந்த ராணிய நிக்கல்னா இதுக்கு என்னன்னாக்கா இது ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்ல இருக்கும். ஃபைன்லி டிவைடட் நிக்கல்ல தான் என்னன்னு சொல்றோம்னா ராணிய நிக்கல் அன்ட்டு சொல்றோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் போறோம். நெக்ஸ்ட் மெத்தட்ல என்ன பண்றேன்னா பர்டிகுலரா அயோடைடு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா அல்கைல் ஆலைடு என்ன எடுத்துக்கிறோம்னா எத்தில் அயோடைடு, பர்டிகுலரா அயோடைடு எடுத்துக்கிறோம். இங்க ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன கொடுக்குறோம்னா ரெட் பாஸ்பரஸ் அண்ட் HI, ரெட் பாஸ்பரஸ் அண்ட் HI ஹைட்ரஜன் அயோடைடு, ரெட் பாஸ்பரஸ் அண்ட் ஹைட்ரஜன் அயோடைடு கொடுக்குறோம். டெம்பரேச்சர் எவ்வளவு கொடுக்குறோம்னா 423 கெல்வின் கொடுக்குறோம். 423 கெல்வின் கொடுக்குறோம். இங்க என்ன ப்ராடக்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எத்தில் அயோடைடு ஈத்தேனா மாறுது. எத்தில் அயோடைடு ஈத்தேனா மாறுது. அப்படின்னா இந்த அல்கைல் அயோடைட அல்கேனா மாத்திருக்கோம். என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயோடைடு, அப்புறமா ரெட் பாஸ்பரஸ். சரி, இங்க எப்படி ரியாக்ஷன் நடக்குது அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல எப்படி ரியாக்ஷன் நடக்குதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த எத்தில் அயோடைடை இப்படி எழுதிக்கிறோம். எத்தில் அயோடைடு இப்படி எழுதிக்கிறோம். எத்தில் அயோடைடு எழுதியாச்சு. அடுத்து HI எழுதிக்கிறோம். HI எப்படி எழுதுறோம்னா இப்படி போல எழுதுறோம். HI இப்படி எழுதுறோம். இப்போ இங்க எப்படி பாண்ட் ஷிஃப்ட் எல்லாம் நடக்குது அன்ட்டு பாருங்க. இந்த பாண்ட் இங்க போகுது, அப்போ இதுக்கு மைனஸ் சார்ஜ் வருது. இது ஹைட்ரஜன் இப்படி அட்டாக் பண்ணுது. இந்த பாண்ட் இப்படி போகுது, இதுக்கு மைனஸ் சார்ஜ் வருது. இது அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த H இந்த கார்பனோட சேர்றதுனால ஈத்தேன் வருது. இந்த ஐயும் சேர்ந்துக்கின்னு I2வா வெளியே போகுது. இது போல ரியாக்ஷன் நடக்குது. சரி, அப்போ
இங்க என்ன ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா எத்தில் அயோடைட் ஹைட்ரஜன் அயோடினோட சேர்ந்து 423 கெல்வின் டெம்பரேச்சர்ல ஈத்தேனை கொடுக்குது, அடுத்து அயோடினை கொடுக்குது. அப்போ இந்த எத்தில் அயோடைடை ஈத்தேனா மாத்துறதுக்கு இந்த ஹைட்ரஜன் அயோடைடு ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணலாம். ஆனா இது என்னன்னா இந்த ரியாக்ஷன்ல ஃபார்வர்டு நடக்குது, அதே நேரத்தில் பேக்வேர்டு நடக்கும். இப்போ நமக்கு பேக்வேர்டு நடக்கக்கூடாது. பேக்வேர்டு இல்லாம இருந்தாதான், பேக்வேர்டு இல்லைன்னா நமக்கு ஈத்தேன் ப்ராடக்ட் கிடைக்கும். பேக்வேர்டு நடந்துச்சுன்னா ஈத்தேன் ப்ராடக்ட் கிடைக்காது இல்லை. ஸோ ஈத்தேன் டாமினண்டா வேணும் நமக்கு. அப்போ பேக்வேர்டை சப்ரஸ் பண்ணும். பேக்வேர்டை சப்ரஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த அயோடினை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த அயோடின் இங்க இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இங்க அயோடின் இல்லைன்னா ஈத்தேன் அப்படியே தானே இருக்கும். இந்த அயோடின் இங்க இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஹைட்ரஜன் அயோடைடோட ரெட் பாஸ்பரஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரெட் பாஸ்பரஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த அயோடினோட சேர்ந்து பாஸ்பரஸ் ட்ரை அயோடைட் PI3 மாறுது. PI3 மாறி இருக்குது. ஸோ இங்க என்ன நடந்திருக்குதுன்னா இந்த ரெட் பாஸ்பரஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த அயோடினோட சேர்ந்து பாஸ்பரஸ் ட்ரை அயோடைட் PI3 கொடுக்குது. இதனால இங்க அயோடின் இருக்காது. இங்க அயோடின் இல்லாதனால என்ன ஆகுனாக்கா பேக்வேர்ட் நடக்காது. ஃபார்வர்டு மட்டும்தான் நடக்கும். ஸோ இப்போ என்ன சொல்லிக்கன்னா எத்தில் அயோடைட் இங்க ரெடியூசிங் ஏஜென்ட் என்னன்னா HI அண்ட் ரெட் பாஸ்பரஸ். என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா ஈத்தேன் அண்டு ஈத்தேன் ப்ராடக்ட் கிடைக்குது. அப்படின்னா அல்கைல் அயோடைட அல்கேனா மாத்திருக்கோம். நம்ம சொல்றோம். அடுத்து அல்கேனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு வேற என்ன மெத்தட்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம். இப்ப அல்கேனை வேற எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம். இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா உட்ஸ் ரியாக்ஷன் பார்த்தோம், அடுத்து கோரியா ஹவுஸ் ரியாக்ஷன் பார்த்தோம், அடுத்து ரிடக்ஷன் பார்த்தோம். இந்த எல்லா கேஸ்லயும் அல்கைல் ஹாலைட அல்கேனா எப்படி மாத்துறதுன்ட்டு தான் சொல்லிச்சு. அப்போ உட்ஸ் ரியாக்ஷன், கோரியா ஹவுஸ் ரியாக்ஷன், இது வரைக்கும் பார்த்த ரிடக்ஷன் எல்லாமே அல்கைல் ஹாலைட அல்கேனா மாத்துது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கார்பாக்சிலிக் ஆசிட் இன்டு அல்கேன். கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிறோம், இது என்னவா மாத்துறோம்னா அல்கேனா மாத்துறோம். கார்பாக்சிலிக் ஆசிட் அல்கேனா மாத்துறோம். இங்க என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்றேன்னா ரெட் பாஸ்பரஸ் அண்ட் HI. ரெட் பாஸ்பரஸ் அண்ட் HI அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி கார்பாக்சிலிக் ஆசிட அல்கேனா மாறும். எப்படி மாத்துறோம்னு பாருங்க. இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கலாம், HI எடுத்துக்கலாம், ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்துக்கிறோம். என்ன ஆகுதுன்னா இந்த RC அப்படியே எழுதிக்கோங்க. இந்த கார்பனுக்கு தேவையான ஹைட்ரஜன்ஸ் கொடுத்துருங்க, கொடுத்தாச்சு. அடுத்து இந்த ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எல்லாமே ஹைட்ரஜனோட சேர்ந்து வாட்டரா மாறிக்குது. 2 வாட்டர் மாலிக்யூல்ஸ் எழுதுறீங்க. இது வரைக்கும் எவ்வளவு ஹைட்ரஜனை யூஸ் பண்ணிக்கோன்ட்டு பாருங்க. இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஓகே, 2 ஹைட்ரஜன்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. இங்க ஒரு 4 ஹைட்ரஜன், 6 ஹைட்ரஜன்ஸ். அந்த 6 ஹைட்ரஜன்ஸ் HIல இருந்து தான் வருது. இந்த அயோடின் என்னவா மாறுதுன்னா I2வா மாறிக்குது. இந்த I2 என்ன ஆகுதுன்னா ரெட் பாஸ்பரஸோட சேர்ந்து PI3 மாறிக்குது. அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட அல்கேனா மாத்துறதுக்கு என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோம்னா ரெட் பாஸ்பரஸ் அண்ட் HI ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்றோம். அடுத்து
இந்த ரெட் பாஸ்பரஸ் அண்ட் HI ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி வேற எது எல்லாம் அல்கேனா மாற்ற முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலை மாற்றலாம், ஆல்கஹாலை அல்கேனா மாற்றலாம். அடுத்து ஆல்டிகைடு, ஆல்டிகைடை அல்கேனா மாற்றலாம், ஆல்டிகைடை அல்கேனா மாற்றலாம். அடுத்து கீட்டோன், கீட்டோனை அல்கேனா மாற்றலாம், கீட்டோனை அல்கேனா மாற்றலாம். அதாவது இந்த ஓக்கு பதிலாக H2 கொடுத்தாச்சு, அதாவது இந்த CO பதிலாக CH2 கொடுத்துருக்கோம், இந்த CHOக்கு பதிலாக CH3 கொடுத்துருக்கோம், இந்த OHக்கு பதிலாக H கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ரெட் பாஸ்பரஸ் அண்ட் HI அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இந்த அல்கைல் அயோடைட் இன்டு அல்கேனா மாற்றலாம், கார்பாக்சிலிக் ஆசிட் அல்கேனா மாற்றிருக்கோம், ஆல்கஹாலை அல்கேனா மாற்றிருக்கோம், ஆல்டிகைடை அல்கேனா மாற்றிருக்கோம், கீட்டோனை அல்கேனா மாற்றிருக்கோன்ட்டு சொல்கிறோம். சரி, அடுத்து இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸில் நெக்ஸ்ட் மெத்தடை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா ரிடக்ஷன், ரிடக்ஷன் மூலிமா எப்படி நமக்கு அல்கேன் கொண்டு வர முடியும் என்று நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேனுடைய கண்டினியூஷனை பார்க்குறோம். நெக்ஸ்ட் மெத்தடுக்கு போகிறோம். என்ன எடுத்துக்கிறோம்னா அல்கைல் ஹைலைட் எடுத்துக்கிறோம், அல்கைல் ஹைலைட் எடுத்துக்கணும். இதில் என்ன ஆட் பண்ணுறோன்னா மெக்னீஷியம் ஆட் பண்ணுறோம். என்ன சால்வெண்ட் கொடுக்குறோன்னா ட்ரை ஈத்தர் சால்வெண்ட் கொடுக்குறோம், ட்ரை ஈத்தர் சால்வெண்ட். இப்போ இங்கே என்ன நடக்குது அன்ட்டு பார்க்கலாம். இந்த பாண்ட் எக்ஸ் பக்கம் இருக்கும், இந்த மெக்னீஷியம் என்ன பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு மெக்னீஷியம் அயானா மாறிக்கும். மெக்னீஷியம் வந்து அல்காலின் எர்த் மெட்டல் செகண்ட் குரூப்ல இருக்குது, 2A குரூப்ல இருக்குது, செகண்ட் குரூப்ல இருக்குது. அதனால இது 2 எலக்ட்ரான்ஸை கொடுத்து Mg2+ மாறுது. இந்த மெக்னீஷியம் இருக்கக்கூடிய குரூப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணி +2 காமிக்கும். இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இந்த R அட்டாக் பண்ணுது, இந்த பாண்ட் எக்ஸ் பக்கம் போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த R வந்து இப்படி R- மாறுது. இந்த Mg2+ இங்க வருது, இந்த X- இந்த X பாண்ட் எடுத்துக்கின்னு X- மாறுது, இது போல மாறுது. இப்ப என்ன ஆகுதுன்னா எந்த ஒரு காம்பவுண்டுமே 100% அயானிக் நேச்சர் கிடையாது. அதனால இங்க 2 பேருக்கு இடையில கோவலன்ட் நேச்சர் கிரியேட் ஆகுது, இங்க 2 பேருக்கு இடையிலும் கோவலன்ட் நேச்சர் கிரியேட் ஆகுது. அப்போ இது என்னன்னு சொல்லணும்னா RMgX அன்ட்டு சொல்லலாம். இந்த RMgX தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அன்ட்டு நம்ம சொல்றோம், கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அன்ட்டு சொல்றோம். RMgX என்னன்னு சொல்றோம்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அன்ட்டு சொல்றோம். இப்போ இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும் அன்ட்டு பார்க்க போறோம். இப்போ நான் இந்த RMgX எடுத்துக்கிறேன், இதுதான் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். இப்போ நான் என்ன எடுத்துக்க போறேன்னா வாட்டர் எடுத்துக்கிறேன், வாட்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்க எப்படி பாண்ட் ஷிஃப்ட் எல்லாம் நடக்க போகுதுன்னு பாருங்க. இந்த பாண்ட் இப்படி போகுது, இது இந்த R அட்டாக் பண்ணுது, இந்த பாண்ட் இப்படி போகுது. இப்போ இந்த ஆக்சிஜன் இந்த Mg அட்டாக் பண்ணுது. ஓகேவா? ஸோ என்ன ப்ராடக்ட் வரும் பாருங்க. இந்த R இந்த H எடுத்துக்கின்னு என்னவா மாறுது RH அல்கேன். இந்த Mg இந்த OH ஓட பாண்டிங்க்கு போய்க்குது, Mg X ஓட பாண்டிங்ல ஆல்ரெடி இருக்குது, OH ஓட பாண்டிங்ல போயிடுது. ஸோ அல்கேன் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா, இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா அல்கேன் ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். சரி, ஓகே. அடுத்து எதை பார்க்கலாம். இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹாலஜன் ஆசிட் ஆட் பண்றீங்க, ஹாலஜன் ஆசிட் ஆட் பண்றீங்க.
ஹாலஜன் ஆசிட் ஆட் பண்ண என்ன நடக்கும் அன்ட்டு பார்க்கலாம். இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது, இது இந்த H அட்டாக் பண்ணுது, இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது, இது Mg அட்டாக் பண்ணுது. ஸோ இப்போ என்ன நடக்கும் பாருங்க, இந்த ஆரும் Hம் சேர்ந்துக்கின்னு RH மாறிக்கும். இந்த Cl Mgயோட பாண்டிங்க்கு போயிருது, Mg கிட்ட ஆல்ரெடி X இருக்குது, இப்போ Cl பாண்டிங் வருது. இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குது. சரி, அப்போ இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டை HCl ஓட ஆக்வஸ் HCl ஓட ட்ரீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அல்கேன் கிடைக்குது. அல்கேன் ப்ராடக்டா வருது என்று நம்ம சொல்றோம். சரி, அடுத்து இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டை வேற எதோட ட்ரீட் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டை வேற எதோட ட்ரீட் பண்றேன்னா ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். இது வந்து என்னன்னா ஆல்கஹால். இந்த ஆல்கஹாலோட ட்ரீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் என்று நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஆர் இந்த H அட்டாக் பண்ணுது, இந்த பாண்ட் O கிட்ட போகுது, இந்த O Mg அட்டாக் பண்ணுது. ஸோ இப்போ என்ன ப்ராடக்ட் வரும் பாருங்க. இந்த ஆர் இந்த H எடுத்துக்கின்னு RH மாறிக்குது அல்கேன். இந்த Mg இந்த ஓவோட பாண்டிங்க்கு போகுது, போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா இது போல கொடுக்குது, அல்காக்சி மெக்னீசியம் ஆலைடை கொடுக்குது என்று நம்ம சொல்றோம். ஸோ இது போல நமக்கு ப்ராடக்ட் வருது என்று நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்து அப்போ இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட் ஆல்கஹாலோட ட்ரீட் பண்ணா நமக்கு என்ன வந்துச்சுன்னா அல்கேன் ப்ராடக்ட் வந்துச்சு என்று சொல்றோம். அப்படின்னா இந்த ஆல்கஹால்ல என்ன இருக்குதுன்னா இந்த ஹைட்ரஜனுக்கு அசிடிக் நேச்சர் இருக்கிறதுனால தான் இந்த R மைனஸ் இந்த H+ அட்டாக் பண்ணுச்சு. இந்த ஹைட்ரஜனுக்கு அசிடிக் நேச்சர் இருக்கிறதுனால தான் இந்த R மைனஸ் இந்த H அட்டாக் பண்ணுச்சு. வாட்டர் வந்து ஆம்போட்ரிக், ஆசிட் ஆக்ட் ஆகும், பேஸாவும் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஹைட்ரஜனுக்கு அசிடிக் நேச்சர் இருக்கிறதுனால தான் இந்த R இந்த ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணுது, நமக்கு RH கிடைக்குது. சரி, வேற எப்படியெல்லாம் கிரிக்னாட் ரியேஜென்ட்டை அல்கேனா மாற்ற முடியும் என்று நம்ம பார்க்கலாம். அடுத்து இப்ப நான் டெர்மினல் அல்கைன் எடுத்துக்கிறேன். இது என்னன்னா டெர்மினல் அல்கைன். டெர்மினல் அல்கைன் டெர்மினல் அல்கைன் என்ன, ஐன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், சிசி ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். டெர்மினல்னா இந்த ட்ரிபிள் பாண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கும், டெர்மினல் பொசிஷன் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கும், லாஸ்ட் கார்பன்ல இருக்கும், அப்படி சொல்லலாம். இப்போ என்னன்னா இந்த ஹைட்ரஜனுக்கு அசிடிக் நேச்சர் இருக்கும், ஏன்னா இது ட்ரிபிள் பாண்டட் கார்பன்ல இருக்கிறதுனால இந்த R இந்த H அட்டாக் பண்ணும். இப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னா கிரிக்னாட் ரியேஜென்ட்ல இருக்கக்கூடிய R இந்த H அட்டாக் பண்ணுது, இந்த பாண்ட் C கிட்ட போகுது, இந்த C Mg அட்டாக் பண்ணுது. ஸோ என்ன ப்ராடக்ட் வரும் பாருங்க, R H சேர்ந்துக்கின்னு அல்கேனை கொடுக்குது. அடுத்து இந்த மெக்னீசியம் யாரோட கம்பைனிங் போகுதுன்னா இந்த C ட்ரிபிள் பாண்ட் சியோட கம்பைனிங் போகுது. இது மாதிரி கிடைக்கும். அப்போ இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டை அல்கேனா மாத்தணும்னா எந்த காம்பவுண்டோட ட்ரீட் பண்ணனா, எந்த காம்பவுண்டு கிட்ட அசிடிக் புரோட்டான் இருக்குதோ அந்த காம்பவுண்டோட ட்ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு அல்கேன் கிடைக்கும். ஒன்று வாட்டர், ஒன்று ஹாலஜன் ஆசிட், ஒன்று ஆல்கஹால், ஒன்று டெர்மினல் அல்கைன். ட்ரீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னாக்கா அல்கேன் கிடைக்குது என்று நம்ம சொல்றோம். சரி, இது போல கிரிக்னாட் ரியேஜென்ட்டை அல்கேனா நம்ம மாத்திருக்கோம். கிரிக்னாட் ரியேஜென்ட்டை எப்படி அல்கேனா மாத்துறதுன்ட்டு நம்ம இங்க பார்த்திருக்கோம். ஓகே, அடுத்த மெத்தடுக்கு போறோம். அடுத்த மெத்தட் என்னன்னாக்கா டீகார்பாக்சிலேஷன். டீகார்பாக்சிலேஷன்
இந்த டீகார்பாக்சிலேஷன் மெத்தட் மூலியமா எப்படி நம்ம அல்கேனை ப்ரிப்பேர் பண்றது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த டீகார்பாக்சிலேஷன் மெத்தட் மூலியமா அல்கேனை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் அன்ட்டு பார்த்தீங்கன்னா, சோடியம் கார்பாக்சிலேட் சால்ட் எடுத்துக்கோங்க. என்ன எடுத்துக்கிறீங்கன்னா, சோடியம் கார்பாக்சிலேட் சால்ட் எடுத்துக்கிறீங்க. சோடியம் கார்பாக்சிலேட் எடுத்துக்கிறீங்க. இதோட என்ன பண்றீங்கன்னா, சோடா லைம் ஆட் பண்றீங்க. சோடா லைம் ஃபார்முலா என்னன்னா NaOH plus CO. இதனுடைய ரேஷியோ என்னன்னா 3:1. சோடா லைம் ஆட் பண்ணீங்க, ஹீட் பண்றீங்க. சோடா லைம் ஆட் பண்ணி ஹீட் பண்றீங்க. என்ன ப்ராடக்ட் வருதுன்னா அல்கேன் வருது. ஸோ சோடியம் கார்பாக்சிலேட் எடுத்துக்கிறோம். இதுல சோடா லைம் ஆட் பண்றோம். சோடா லைம்க்கு என்ன ஃபார்முலானா NaOH plus CO. இது எந்த ரேஷியோவில் எடுத்துக்கிறோம்னா 3:1 ரேஷியோவில் எடுத்துக்கின்னு ஹீட் பண்ணுறோம். என்ன ப்ராடக்ட் வருதுன்னா அல்கேன் ப்ராடக்ட் வருது அன்ட்டு நம்ம சொல்கிறோம். சரி, எப்படி அன்ட்டு பார்க்கலாம். இப்போ சோடியம் கார்பாக்சிலேட்டுக்கு என்ன ஃபார்முலா அன்ட்டு பார்க்கலாம். RCO C++O -Na+. இது வந்து என்னன்னா சோடியம் கார்பாக்சிலேட். இப்போ சோடா லைம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சோடா லைம்ல என்ன இருக்குதுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது, கால்சியம் ஆக்சைடு இருக்குது. இப்போ என்ன ரியாக்ஷன் நடக்குது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட் பண்றதுனால இங்க ஸ்லோவா என்ன நடக்குதுன்னா, இந்த லோன் பேர் எப்படி பாண்ட் பேரா மாறுது, இந்த பாண்ட் பேர் எப்படி லோன் பேரா மாறுது. அப்போ R- கிடைக்குது, CO2 கிடைக்குது. இது வந்து CO2, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுது. அடுத்து இந்த R- என்ன பண்ணுதுன்னா, இந்த R- புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இந்த R- அன்றது கார்பானியான். இந்த கார்பானியான் என்ன பண்ணுதுன்னா புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. எப்படி பாருங்க, இந்த R- வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எழுதிக்கிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு எழுதியாச்சு. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இது என்ன பண்ணுதுன்னா, இது போய் இது அட்டாக் பண்ணுது, இது இப்படி போகுது. அப்ப என்ன நடக்குது என்று பார்க்கலாம். இந்த கார்பன் டை ஆக்சைடு இப்படி இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு எழுதிட்டோம். இந்த பாண்ட் ஆக்சிஜன் கிட்ட வந்த உடனே ஆக்சிஜன் கிட்ட இருக்கக்கூடிய லோன் பேர் கார்பன் அட்டாக் பண்ணுது. இந்த பாண்ட் இப்படி போகுது. என்ன ஆகுது பாருங்க, இந்த ஆரும் எச்சும் சேர்ந்துக்கின்னு RH கொடுக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு இதுவும் சேர்ந்துக்கின்னு என்ன கொடுக்குது பாருங்க, C++O O- இப்படி கிடைக்குது. இது என்னன்னா கார்பனேட், இது கார்பனேட். இதுக்கு கேட்டையான் யாருன்னா சோடியம் கார்பனேட். சோ இந்த சோடியம் கார்பாக்சிலேட் என்னவா மாறுதுன்னா அல்கேனா மாறுது. பை த ரிமூவல் ஆஃப் வாட், திஸ் கார்பாக்சிலேட் குரூப். இந்த கார்பாக்சிலேட் குரூப் இதுல இருந்து வெளியே போகுது, இந்த R அல்கேனா மாறிக்குது. அதனால தான் இந்த மெத்தட் என்னன்னு சொல்றேன்னா டீகார்பாக்சிலேஷன் அன்ட்டு சொல்றோம். இப்போ இந்த கால்சியம் ஆக்சைடினுடைய ரோல் என்ன அன்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த கால்சியம் ஆக்சைடு வந்து குயிக் லைம். இது என்ன பண்ணுதுன்னா, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணாம பாத்துக்குது. என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அட்மாஸ்பியரிக் ஏர்ல மாய்ஸ்சர் இருக்கும். அந்த மாய்ஸ்சரை இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அப்சார்ப் பண்ணும். சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைக்ரோஸ்கோபிக் என்று சொல்லுவோம். ஏன்னா இது மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்றதுனால.
இது மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணிச்சுனா இந்த சாலிட் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். அப்போ ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகும். இந்த கால்சியம் ஆக்சைடு குயிக்லைம் என்ன பண்ணுதுன்னா இது மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அந்த மாய்ஸ்சரை இது வாங்கிக்குது. அதனால இங்க ரெண்டு பேர்ல யாருக்கு மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகம்னு பாத்தீங்கன்னா இந்த குயிக்லைம்க்கு தான். இதுக்கு தான் மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகம் இதை விட. அப்ப என்ன ஆகுது, இது மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணிக்குது, இது ட்ரையாவே இருக்குது. அப்படின்னா இதை ட்ரையா இருக்கிறதுக்காக தான், இதை ட்ரையா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த குயிக்லைமை இங்க ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மெத்தடை டீகார்பாக்சிலேஷன் சொல்றோம். இதை என்னன்னு சொல்றேன்னா டீகார்பாக்சிலேட்டிங் ஏஜென்ட் சொல்றோம். இந்த சோடா லைம் என்னன்னு சொல்றோம்னா டீகார்பாக்சிலேட்டிங் ஏஜென்ட் நம்ம சொல்றோம். அப்போ இந்த டீகார்பாக்சிலேஷன் மெத்தட்ல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்னா அல்கேனை ப்ரிப்பேர் பண்ணலாம். யார்கிட்ட இருந்துன்னா சோடியம் கார்பாக்சிலேட் சால்ட்ல இருந்து நம்மளால அல்கேனை ப்ரிப்பேர் பண்ண முடியுது நம்ம சொல்றோம். அப்போ இந்த சோடியம் கார்பாக்சிலேட் சால்ட் என்னவா மாறுதுன்னா அல்கேனா மாறுது இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடா லைம் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ல நெக்ஸ்ட் மெத்தடும் டீகார்பாக்சிலேஷன் தான். ஆனா அந்த டீகார்பாக்சிலேஷனை எப்படி பண்ண போறோம்னா எலக்ட்ராலிசிஸ் மெத்தட் மூலியமா பண்ண போறோம். அந்த எலக்ட்ராலிசிஸ்க்கு பேரு கோல் பேஸ் எலக்ட்ராலிசிஸ் நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கோல் பேஸ் எலக்ட்ராலிசிஸ். இந்த கோல் பேஸ் எலக்ட்ராலிசிஸ்ல என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம், அல்கேனை ப்ரிப்பேர் பண்ண போறோம். சரி, இப்போ இந்த கோல் பேஸ் எலக்ட்ராலிசிஸ்ல என்ன எடுத்துக்கணும், என்ன எலக்ட்ரோலைட் எடுத்துக்கணும் நம்ம பார்க்க போறோம். எலக்ட்ரோலைட் என்னன்னா aqueous solution of sodium carboxylate, அப்படி இல்லைன்னா பொட்டாசியம் கார்பாக்சிலேட் எடுத்துக்கோங்க. aqueous solution of potassium carboxylate salt. aqueous solution of potassium carboxylate இந்த கோல்பேஸ் எலக்ட்ராலிசிஸ்ல எலக்ட்ரோலைட்டா எடுத்துக்கிறோம். சரி, எலக்ட்ரோட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ். பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸை இங்க எலக்ட்ரோட்ஸா யூஸ் பண்றோம். இந்த மெத்தட்ல நமக்கு எப்படி அல்கேன் கிடைக்கும் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா பொட்டாசியம் கார்பாக்சிலேட் எடுத்துக்கிறோம். அதை எப்படி எழுதுறோம்னா RCO-K+. இந்த பொட்டாசியம் கார்பாக்சிலேட் என்ன ஆகுதுன்னா அயனைஸ் ஆகுது. அயனைஸ் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா கார்பாக்சிலேட் அயனியான் அண்ட் K+ கொடுக்குது. இப்போ இந்த கார்பாக்சிலேட் அயனியான் எங்கேக்கு போகுதுன்னாக்கா ஆனோடு கிட்ட போகுது. ஏன்னா இது எலக்ட்ராலிசிஸ். ஆனோட்ல என்ன நடக்கும்னா ஆக்சிடேஷன் நடக்கும். இப்போ இந்த கார்பாக்சிலேட் அயனியான் ஆக்சிடேஷனுக்கு போகுது. இதுக்கு O-, அதனால 6 லோன் எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்கு. இந்த O- ஒரு எலக்ட்ரானை ஆனோடுக்கு டொனேட் பண்ணுது. டொனேட் பண்ணிட்டு என்னவோ மாறுதுன்னா இப்படி மாறுது. இப்போ இதுகிட்ட 5 லோன் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்க 6 லோன் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ 5 லோன் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஒரு லோன் எலக்ட்ரானை ஆனோடுக்கு டொனேட் பண்ணுச்சு. இப்போ இதனுடைய வேலன்சி ஷெல்ல ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, 5 லோன் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல இங்க 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குனால அது ஆட் நம்பர்னு சொல்லுவோம். ஆட் நம்பர்னு சொன்னோம் இது என்னன்னு சொல்லணும்னா ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லுவோம். இந்த ஃப்ரீ ரேடிக்கலுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலேட் ஃப்ரீ ரேடிக்கல் நம்ம சொல்லலாம். கார்பாக்சிலேட் ஃப்ரீ ரேடிக்கல் நம்ம சொல்றோம். அடுத்து இந்த கார்பாக்சிலேட் ஃப்ரீ ரேடிக்கல் என்ன ப்ராசஸ் போகுது நம்ம பார்க்க போறோம். இந்த கார்பாக்சிலேட் ஃப்ரீ ரேடிக்கல் என்ன ப்ராசஸ் போகுது நம்ம பார்க்கலாம். இங்க 5 லோன் எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட் என்ன ஆகுது பாருங்க, இந்த பாண்ட் ஹோமோலிட்டிக் கிளீவேஜுக்கு போகுது. ஹோமோலிட்டிக் கிளீவேஜ்னா பாண்ட்ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலா டிவைட் ஆகுது. இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரான், இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரான், அப்படி டிவைட் ஆகுது. இப்போ இது ஹோமோலிட்டிக் கிளீவேஜுக்கு போறதுனால இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கு இடையில பாண்ட் கிரியேட் ஆகுது. அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து இந்த ஆறு கிட்ட இப்போ டாட் தான் இருக்குது. இந்த ஆறு வந்து ஃப்ரீ ரேடிக்கலா இருக்குது. இப்போ இந்த ஆறு என்னவா இருக்குதுன்னா ஃப்ரீ ரேடிக்கலா இருக்குதுன்ட்டு சொல்றோம். இந்த ஆர் இன்னொரு ஆரோட கம்பைன் ஆகுது. இந்த ஆர் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு ஆரோட கம்பைன் ஆகுது. அப்ப என்ன கிடைக்குதுன்னா ஆர் சிங்கிள் பாண்ட் ஆர். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அல்கேன் நம்ம சொல்றோம். அப்படின்னா இந்த அல்கேன் எங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்னா இந்த ஆனோட்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. அப்ப இந்த ஆனோட்ல என்னென்னலாம் ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்னா இந்த கார்பாக்சிலேட் ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடியூஸ் ஆகுது, டிசப்பியர் ஆயிடுது. கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த அல்கைல் ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடியூஸ் ஆகுது, அது டிசப்பியர் ஆயிட்டு அல்கேன் கிடைக்குது. அப்போ ஆனோட்ல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அல்கேன், இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து கேத்தோட்ல என்ன நடக்கும் அன்ட்டு பார்த்தீங்கன்னா கேத்தோட்ல என்ன ப்ராசஸ் நடக்கும்ன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, இங்க கே பிளஸ் இருக்குது. கே பிளஸ் கேத்தோடிக் ரிடக்ஷனுக்கு போகாது வாட்டர் இருக்கும்போது. ஏன்னா கே பிளஸ் ஸ்டெபிலிட்டி அதிகம் வாட்டரை விட இங்க. அப்போ வாட்டர் தான் கேத்தோடிக் ரிடக்ஷனுக்கு போகணும். சரி, இப்போ வாட்டர் கேத்தோடு கிட்ட போகுது. இப்போ இந்த வாட்டர் கேத்தோடு கிட்ட போகுது. கேத்தோடு என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். இந்த கேத்தோடு என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரானை இது கொடுக்குது, இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது. அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் கேத்தோடு கொடுக்குது, இந்த பக்கம் ஒரு பாண்டை லூஸ் பண்றதுனால ஒரு எலக்ட்ரான் லாஸ், அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் கிடைக்குது. இந்த ஆக்சிஜன் கிட்ட ஆல்ரெடி 2 லோன் பேர்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாண்ட் பேர் ஆக்சிஜன் கிட்ட கிடைக்கிறதுனா வரதுனால லோன் பேர் வருது. இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் கெயினா இருக்கனால நெகட்டிவ் சார்ஜை கொடுக்குறோம். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டமோட கம்பைன் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. அப்போ கேத்தோட்ல என்ன ப்ராடக்ட் வருதுன்னா ஹைட்ரஜன் கேஸ் ப்ராடக்ட் வருது. இந்த OH மைனஸ் சொல்யூஷனுக்கு போகுது, இந்த கே பிளஸ் சொல்யூஷனுக்கு போகுது. அப்போ இந்த சொல்யூஷன்ல இப்போ என்ன உருவாகுதுன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கிரியேட் ஆகுது. அப்போ இந்த சொல்யூஷன் பேசிக்கா மாறுது. அப்போ ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் கார்பாக்சிலேட் எடுத்துக்கினா நமக்கு என்ன ப்ராடக்ட் வருதுன்னா ஆர் சிங்கிள் பாண்ட் ஆர் கிடைக்குது நம்ம சொல்றோம். இப்போ ஓவரால் ரியாக்ஷன் எழுதலாம். ஓவரால் ரியாக்ஷன் எழுத போறோம். இப்போ என்ன எழுதுறோம்னா பொட்டாசியம் கார்பாக்சிலேட் இல்ல சோடியம் கார்பாக்சிலேட் எடுத்துக்கிறோம், வாட்டர் எடுத்துக்கிறோம். என்ன ப்ராடக்ட் வருதுன்னா இந்த ஆர் இன்னொரு ஆரோட சேர்ந்து R2 கொடுக்குது. இந்த பொட்டாசியம் இங்க ஹைட்ராக்சைடோட சேர்ந்து KOH கொடுக்குது. அடுத்து இந்த இது வந்து கார்பன் டை ஆக்சைடா மாறுது. இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸா வெளியே வருது. இது ஆனோடிக் ப்ராடக்டா இருக்குது, இது ஆனோடிக் ப்ராடக்டா இருக்குது, ஆனா இது கேத்தோடிக் ப்ராடக்டா இருக்குது. கேத்தோடிக் ப்ராடக்டா இருக்குது. அப்போ கார்பாக்சிலேட் சால்ட், பொட்டாசியம் கார்பாக்சிலேட் சால்ட் எலக்ட்ராலிசிஸ் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆனோட்ல அல்கேன் கிடைக்குது நம்ம சொல்றோம். இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம